வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேரவ பழனிசாமி. நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ், அதாவது குடிமைப்பணி தேர்வுகளில் நடத்தப்பட்ட இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட் கேள்விகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது இந்த வருஷம் 2023 நடக்கக்கூடிய பர்சனாலிட்டி டெஸ்ட் நேர்முக தேர்வு கேள்விகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இப்போ ஒரு 4 எபிசோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம். இந்த எபிசோடு நம்ம ஒரு வரலாறு ஆப்ஷனில் போட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி கேள்வி பார்க்குறோம். சரிங்களா? ரைட். போர்டு மிஸ் எம் சத்யாவதி போர்டு. அண்ட் டேட் அண்ட் செஷன் 13th March மார்னிங் செஷன். அண்ட் ஆப்ஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த கொஸ்டின் சேர்பர்சன் ஃபஸ்ட். You are from West Bengal or Rajasthan. Then why did you go to Rajasthan for graduation? So basically the person is from West Bengal. அதனால் ராஜஸ்தான் படிக்க போயிருக்காப்ல. ஸோ இதான் ஐ திங்க் ஸோ. There was a common entrance test in 2014 also. It was recently extended to all central university. இப்போ நம்ம பார்த்துருப்போம் CUT, ரைட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நடத்துறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி அவர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின். யூ ஸ்டில் பிளே செஸ்? ஸோ மேபி இந்த அவருடைய ஹாபியில் வந்திருக்கும். எஸ் மேம், அண்ட் ஹியூஜ் ஸ்மைல் ஃபேஸ் அண்ட் தென் ட்ரை டு பிளே. ஸோ அவர் பேசியிருக்கு, அவருடைய கமெண்ட் அதில் we put it also in my face and then I try to play every day. ஸோ he says every day நான் விளையாட வேண்டியிருக்காரு, விளையாட பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு. What is rapid chess? How does it different from classical chess? Right. அடுத்தது, what is the time control? The classical chess sometimes 1.5 hours time control for games, said that, and 1.5 hours for every move அந்த கேள்வி. So it goes like that. Then அடுத்த கேள்வி அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. Green hydrogen mission. What are the problems can you identify as a chemist? So maybe it's a chemical engineer or somebody. So the question comes like this. And what are the benefits of it? So he says, I think அவருடைய கமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். மேம் did not seem satisfied by my answer. So why are you focusing so much on it? So that's it. அப்புறம் மெம்பர் 1 ஃபீமேல். ஸோ கொஸ்டின் I think it's from DAF. What does the NCC do? ஸோ என்ன அவருடைய டிஏஎஃப்லேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ தட் மேபி அது ஒரு அந்த மாதிரி. அடுத்தது பட் யூ ஆர் இன் என்சிசி நோ, அண்ட் ஐ திங்க் யூ வாஸ் நாட் இன் என்சிசி. ஸோ மேபி சம்வேர் இட் வென்ட் லைக் தட். ஓகே, இன் இந்திஸ் அச்சா டெல் மீ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் என்சிசி. ஸோ என்சிசியோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. யூ ஹர்ட் ஆஃப் என்எஸ்எஸ், வாட் டு தே டூ? ஸோ ஐ திங்க் அவர் அதை பற்றி பதில் சொல்லலை. தட் வாஸ் ஹி செட் நத்திங். தென் தேர் இன் யுவர் யூனிவர்சிட்டி. ஸோ மேபி அவர் இல்லைன்னு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்காரு நினைக்கிறேன். ஸோ தென் ஃபர்தர் கொஸ்டின் கேம் லைக் திஸ். தென் வாட் வாஸ் அ ஸ்டோரி யூ ரோட் for which all won the prize? Maybe it looks like from the DAF. In the questions எல்லாமே it comes from the DAF, detailed application form. So it goes in that direction, right? So அதிலே அவர் கேட்டிருக்க கேள்வி அப்படின்னா, சரி அதில் you tell me few lines, right? So permission if I could do narrate. So then it was over, right? Then next question, what else did you do in a literary club? See, it's a part of the DAF. So what are other clubs you are in part of it? Then adile you play guitar. What sort of guitar you play? And then do you sing also? So like this is mostly from the DAF. So you generally accompany others, right? So that's a question. நார்மலி நம்ம டிஏஎஃப் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரையில் பார்த்தீங்கன்னா சில ஏதோ ஒரு கொஸ்டினோட போய்டும், அதை ஃபாலோ பண்ணி நிறைய கேள்விகள் வரலாம். ஸோ இட் கோஸ் லைக் தட். அடுத்தது மெம்பர் 2, செகண்ட் மெம்பர். யூ ஸ்போக் அபவுட் ஹைட்ரஜன் மிஷன். ஒய் ஆர் வி கம்மிங் அவுட் வித் அ பிளான் ஃபார் அ ரினியூவபிள் எனர்ஜி? ரைட். இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ஒருத்தருக்கு நம்ம போர்டில் பேசுகிறோன்னா அது எல்லாருக்குமே ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, எல்லாருமே அதை பார்ப்பாங்க, எல்லோரும் கேட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை ஃபாலோ அப் கொஸ்டினாக நமக்கு ஏற்கனவே பேசிய ஆன்சர்லேருந்து அந்த பதிலிருந்து அவங்க கேள்வி வைப்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். தென்
Agriculture in your state is mostly rice related. What problems do you have in rice cultivation? It looks, I think, West Bengal, as I told, West Bengal the mari, right? Do you know the soil productivity? So like production, soil productivity, and மேபி இப்போ வந்து சாயில் ப்ரொடக்டிவிட்டி இந்த எவ்வளவு இது வருது அப்படிங்கிற மாதிரி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் தே நோ ஈஸிலி. தென் ஸோ இட்ஸ் லைக் கேவ் அ மோனோலாக் ஆஃப் இட். அவரே பேசிகிட்டே இருந்திருப்பார். 3 crops and asked to explain. So he explained something like that. They tell me about the cheetah mission. So we know that cheetah mission. Okay. Then, but what are the benefits of it? Cheetah எது கொண்டு வந்தால் நம்ம என்ன பெனிஃபிட்? But tigers and panthers can also do the same thing. Why you are not introducing them? So I think maybe cheetah may be different and why to introduce this? So definitely இது ஒரு காமன் கேள்வி. And then அது மாதிரி he said some reasons and that question followed. அப்புறம் வந்து மெம்பர் 3. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ he was very clear. அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் மாதிரி ஸ்கிரிப்டில், நம்ம இப்போ கொடுக்கல. he was exact left side of his seating and then he was speaking so low and could not hear him on 2 occasions. நம்ம போர்டில் நிறைய பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், நம்ம கேண்டிடேட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா, அவங்க கொஞ்சம் ஓல்டு பீப்புளாக இருப்பாங்க, மெதுவாக பேசுவாங்க, ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கும், நம்ம எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கணும். இதுதான். ஸோ இப்போ இந்த மாணவருக்கு இது நிகழ்ந்துருக்குது. சரிங்களா? என்ன கேட்டார், அவங்களால டெசிஃபர் பண்ண முடியல. பட் நியராக இருந்தால் கூட இது நம்ம கவனமாக இருக்கணும். தென் த கொஸ்டின், டியூ திங்க் ஹிஸ்ட்ரி இஸ் பயாஸ்ட்? இப்போ நார்மலாக ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் அந்த கேள்வி ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். பட் ஹிஸ்ட்ரி இஸ் ஃபேக்ட் பேஸ்ட். ஒய் இட் இஸ் பயாஸ்ட்? ஃபேக்ட் பேஸ்டு தான், பெரிய ஏன் வந்து பயாஸ்டாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இவர் பதில் சொல்லியிருக்காரு. செட் இட்ஸ் சார், இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹிஸ்டாரியன் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அஸ் வெல் அஸ் த நியூ இன்ஃபர்மேஷன் வி அன்எர்த் ஃப்ரம் டைம் டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ டியூ திங்க் ஹிஸ்ட்ரி இஸ் டெட்? வரலாறு இறந்து போச்சா, செத்து போச்சான்னு கேட்டிருக்காரு. தென் ஒய் ஷுட் வி சேவ் அவர் மியூசியம்? மியூசியத்தை நம்ம சேவ் பண்ணணும். இதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. நம்ம இந்த பர்பஸ்ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்கிரிப்ட் அவருடைய ஆன்சரே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஐ மிஸ்டேக்லி ஹர்ட் தட் ஷுட் இன்ஸ்டெட் ஆஃப் வை. பார்த்துக்குங்க. ஸோ he corrected it. Then he said, okay, it's surpassed our culture and even my interest in history began when I visited the Indian Museum in Kolkata அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. And a few more questions were also there and he did not say that, and all are history related. Then member 4, it's a very ஒரு situation. So I will give a situation. You are the CEO of a municipality of a city. Industries there need skilled workers, but people of the area are not willing to let migrant workers come in. How would you balance the need of the stakeholders? Take a minute and answer. இதில் அவரே எழுதியிருக்கார். The essence of the question was this: he spoke nearly a minute. So what is the time period you are giving yourself? So அது என்ன, இந்த அவர் பதில் பேசுனதை பேஸ் பண்ணி தென் த ஆன்சர். ஸோ அவர் கேள்வி அவருடைய ஆன்சரை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க யுவர் செல்ஃப். தென் ஹவ் இட் யூ ரீஸ்கில் தி ஸ்கில் யுவர் ரீஸ்கில் தி ஒர்க்கர்ஸ்? ஸோ ஐ திங்க் மேபி ஸோ he said in the script also, I had said that we can reskill and upskill. So the question comes from that reskill, the word he used, right? So அதான். Then chairperson, the question was, you have IPS as a first preference. பாருங்கள், ஃபஸ்ட்டில் கேள்வி கேட்குற, பட் கடைசியில் கேட்குறாங்க, ரைட்? why everyone choose IAS mentally, like, so he was like, எல்லாருமே வந்து ஐஏஎஸ் ஃபஸ்ட் சாய்ஸ் வைக்கல, நீங்கள் அதுக்கு வந்து ஐபிஎஸ் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக அவர் இதை ஆன்சர் சொல்லியிருப்பார், ரைட்? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் இன்டர்வியூ வந்து எப்படின்னா, தி போர்டு வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கார்டியல் அண்ட் இனிஷியலி when I entered the room there were 4 members, another ma'am joined in the middle of the interview was 70% from DAF. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பேசிக்கலாக அவர் படித்த பாடம் அப்புறம் DAF தான். அப்புறம் இதில் ஒரு சிறப்பான ஒரு டெய்ல் பீஸ் கொடுத்துருக்காரு, அதை நம்மளும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லைட் இன் கொட்டேஷன். While leaving, I mistakenly picked up the pouch of clothes which belonged to someone else. Ma'am said, that's yours. I said, yes. Ma'am said, it's yours, again in a more surprised tone. I remembered that I had not brought a pouch in. Said, no, ma'am, so sorry.
வித் அ ஸ்மைல். ஸோ ஷி ஆல்சோ ஸ்மைல். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ். நம்ம வந்து பேனிக் ஆகிடக்கூடாது. இவருக்கு வந்து எதுவுமே கொண்டு போகாமல் இவர்களதுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு சேர்பர்சன் இஸ் ஆஸ்கிங் தட் இஸ் இட் யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ். நம்மளும் இது என்ன அவருடைய ஸ்கிரிப்டை நம்ம இது கொடுத்தது காரணம்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து டென்ஷன் ஆகிடக்கூடாது. ரைட். ஸோ தேட்ஸ் இட். ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் வரலாற்று பாடத்தை வந்து நம்ம வந்து ப்ரைமரியாக ஆப்ஷனாக வச்சுருக்கோம், விருப்ப பாடமாக வச்சுருக்கோம். 5 பேரோட ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அடுத்து ஒரு ஃபியூ ஸ்கிரிப்ட்ஸ் வந்து வேற ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம். ரைட்டுங்களா? மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.